நீட் இந்த தேர்வு கொண்டு வந்த நாளில் இருந்தே தொடர்ச்சியாக பிரச்சனைக்குள்ளானதாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சை நீட்டை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் வந்து நீட்டை பற்றி இவ்வளவு பேசியிருக்கோம். நீட்டு எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் நீட்டு வேண்டாங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நீட்டில் நிறைய முறைகேடுகள் நடக்குது, மோசடி நடக்குது, இதில் வந்து நிறைய பேர் வந்து பாதகமாக இருக்குது, நிறைய பேருக்கு எதிராக, இது மாதிரியெல்லாம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தது. இப்போது இந்தியா முழுமைக்குமே நீட் வேண்டாம் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீட்டில் வந்து இவ்வளவு ஸ்கேம் இருக்குது, இவ்வளவு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, இது மாதிரியெல்லாம் இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன தான் நடந்தது? இன்றைக்கி வேறு யூனியன் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு 1500 பேருக்கு மட்டும் நாங்கள் ரீடெஸ்ட் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் என்ன? இதை எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டர்ன் ராமசாமி ஜெயபிரகாஷ். நீட் வேண்டாம் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு சொல்லும் காரணம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஏற்கனவே விரிவாக வீடியோலாம் போட்டிருக்கோம். இருந்தாலுமே வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நீட் தமிழ்நாடு ஏன் வேண்டாம்னு சொல்லுது, நீட் என்னென்ன காரணங்களுக்காக ஒரு தவறான தேர்வு, அந்த முறையே தவறான தேர்வு, அதில் இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்குதா இல்லையா, ஸ்கேம் நடக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அது எல்லாமே வந்து ஒழுங்காக நடந்தால் கூட நீட் வந்து ஒரு மோசடியான தேர்வு, நீட் வந்து ஒரு மோசமான தேர்வு, நிறைய பேருக்கு எதிராக இருக்குது அப்படின்றத பற்றி சுருக்கமாக வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போது இந்த வருஷம் நீட் எக்ஸாம் ஏன் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது? வழக்கமாக தமிழ்நாட்டில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் எப்படி இன்றைக்கி இந்தியா முழுமைக்கமாக பேசுகிறாங்க. இந்தியா முழுமைக்குமே இந்த வாட்டி நடத்தப்பட்ட நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியும், இதில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லியும் ஏன் இந்தியா முழுமைக்கும் சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த தேர்வு வந்து மே 5ஆம் தேதி நடத்தினாங்க. ஜூன் 4ஆம் தேதி இதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 4750 சென்டரில் வந்து இந்த தேர்வுகள் நடந்திருக்கு. அதில் சில வெளிநாட்டிலையும் கூட இருந்திருக்கு. இது ரிசல்ட் வந்த அன்னையிலேருந்தே இதோட பிரச்சனைகள் வந்து தொடங்கிடுச்சு. ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்ன மாதிரியாக வந்திருக்கு அப்படின்னா 67 பேர் 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்காங்க. இதில் என்ன பிரமாதம்? 720க்கு 720 வாங்கிட்டு போகிறாங்க, படிச்சுட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் 720க்கு 720 வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படின்றத பார்த்தா தான் அந்த டிஃப்ரென்ஸு வந்து அதில் இருக்கிற டிஸ்பேரிட்டி வந்து நமக்கு புரியும். 2023ல் 2 பேர் தான் அந்த மார்க்கை வாங்கியிருக்காங்க. அதுவே 2024ல் 67 அந்த நம்பர் உயருது. 1, 2, 3 இதுக்குள்ளே தான் அது இருந்திருக்கு. ஆனால் 3லேருந்து இல்லை 2லேருந்து அப்படியே 67 எப்படி போச்சு அப்படின்றது தான் முதல் கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆள்மாறாட்ட பிரச்சனை வேறு நடந்திருக்கு. குஜராத்தில் வந்து ஒரு செட்டப், ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டீச்சரே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து லட்சமாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு, அந்த மார்க்கு நீங்கள் உங்களுக்கு பதில் தெரியலையா, ஷீட்டில் ஃபில் பண்ணாதீங்க, நானே ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்றது அவங்க 2 பேருக்குள்ளே டீலிங். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த டீச்சரே வந்து யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களோட ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து இவரே ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் அலிகேஷன். பணத்தோடவே மாட்டியிருக்காரு. இங்கே இந்த மாதிரி நடந்திருக்கா? இது கூடவே வந்து கொஷின் பேப்பரே விற்றுட்டாங்க. கொஷின் பேப்பரே வந்து ஃபுல் பேப்பரே அவுட் ஆகிடுச்சு. ஒரு பேப்பர் பல லட்சத்துக்கு, கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே கூட வந்து போயிருந்திருக்கு. இது மாதிரி லட்சமாக கோடியாக பணம் இதில் வந்து புரள் இருக்குது. அவ்வளவு பணம் புரளும் தேர்வாக நீட்டு மாறிடுச்சு, எல்லாமே முறைகேடாக அப்படின்றது வந்து இன்னொரு அலிகேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1563 பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த தேர்வு நடக்குது. இந்த 3 மணி நேரம் 20 நிமிஷம் தேர்வுக்கு முழுமையாக சில பேருக்கு வந்து அந்த காலம் கொடுக்கப்படலை. அதை விட கம்மியான டைம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. கொஷின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க, தப்பான கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, கொஷின் பேப்பர் கொடுக்கறதுல லேட் ஆகிடுச்சு, நிர்வாகம் சார்பில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இது மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி 1563 பேருக்கு மட்டும் இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிரேஸ் மார்க்கு எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க? ஒரு மாணவர் லேட்டாக வந்திருக்காரு அப்படின்னா அந்த மாணவர் எவ்வளவு நிமிஷம் லேட்டாக வந்திருக்காரு, எவ்வளோ நிமிஷம் அவருக்கு தாமதமாக கொஷின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நிமிஷம் வந்து அந்த மாணவருக்கு கம்மியான நேரத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. அதை வச்சு இந்த மார்க்கு கிரேஸ் மார்க்காக கொடுக்குறோன்றதை எப்படி அரைவ் பண்ணுங்க இப்படின்றதுக்கெல்லாம் வந்து கேட்டால் அதற்கான பதில் இல்லை. அதில் எந்த டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. நாங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த ஒரு முன்மாதிரி ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் இந்த கிரேஸ் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து என்டிஏ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தான் வந்து நீட் தேர்வை நடத்துகிறாங்க. அவங்க இந்த மாதிரியாக ஒரு பதிலை சொல்கிறாங்க. பட்
இந்த ஃபார்முலா வந்து ஓகே. இந்த ஃபார்முலாவில் முக்கியமான ஃபேக்டரே என்னென்னா எவ்வளவு நிமிஷம் வந்து குறைஞ்சிருக்கு. 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கம்மியாக கொடுத்துருக்குறீங்களா, 15 நிமிஷமா, 20 நிமிஷமா, எத்தனை நிமிஷம் கம்மியாச்சு அந்த மாணவருக்கு, அதை எப்படி கால்குலேட் பண்ணிங்க, என்ன காரணம், அதை டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள், அதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் என்ன அப்படின்னு கேட்டால் அதில் வந்து ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியாக இதில் இன்னொரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பேப்பரில் வந்து ஒரு கேள்விக்கு பதில் வந்து 2 சரியான பதில் வந்துருச்சு. கேள்வி ஒன்று தான், கீழே ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். இப்போது இது 2 ஆப்ஷனில் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து அந்த பதிலை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா சரியாக எழுதுனா அவங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது தப்பாக எழுதிட்டா நெகட்டிவ் மார்க்கிங் 5 போயிடுது, -5. ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் மார்க்கிங் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அதை எழுதாமலும் விட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து கிரேஸ் மார்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நெகட்டிவ் மார்க்குக்கு பயந்து அதை அட்டன் பண்ணாமல் விட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணுமா, இல்லை அந்த கொஷினுக்கு அட்டன் பண்ணி இந்த 2ல் ஏதாவது ஒன்று சரியாக எழுதினவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா அப்படின்னா அதில் ஒரு கான்ட்ரவர்சி. இது மாதிரி வரிசையாக கான்ட்ரவர்சி ஆஃப்டர் கான்ட்ரவர்சியாகத்தான் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் வந்திருக்கு. அதனால தான் வந்து இதை பற்றி பெருசாக கண்டுக்காத வட மாநிலங்களில் கூட வந்து மற்ற பகுதிகள், இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற பகுதிகளில் கூட இன்றைக்கி நீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து மலைச்சி போயிருக்காங்க, இவ்வளவு சிக்கலா நீட்டில் அப்படின்ட்டு. இப்போது இவ்வளவு பிரச்சனை வந்ததுனால எல்லா தரப்பும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மறுதேர்வு நடத்த வேண்டும், இந்த தேர்வு செல்லாதுன்னு சொல்லிடுங்க, மறுதேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் தரப்பில் இருந்தும் சரி, இல்லை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தரப்பில் இருந்தும் சரி, இவங்க வந்து ஒரு தெளிவான பதிலையே சொல்லலை. இதை வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு கமிட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசாரிக்கும் அதிகாரி யாருன்னா, யார் மேலே குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களே, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஹெட்டிலிருந்து எல்லாரும் தான் பிரச்சனைக்குரியவர்கள், அவங்க தான் வந்து கொஷின் பேப்பர் லீக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியாக அலிகேஷன் இருக்குது. அப்படி அதை விசாரிக்க போகிறதே அதே ஹெட்டு தான், அவர் தலைமையில் இருக்கும் கமிட்டி. இது மாதிரியாகவும் வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அது கூடவே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியிலேருந்து சொல்லப்பட்ட இன்னொரு பதில், நாங்கள் மறுதேர்வெல்லாம் நடத்த போவதில்லை, ரீடெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி கேஸ் போயிருக்கு, 3 வேறு கேஸ் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பதிலாக சொல்லியிருக்கு, யூனியன் கவர்மெண்ட் என்ன பதிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1563 மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு முழு டைம், அந்த எக்ஸாமுக்கான ஸ்டிப்புலேட்டட் டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தோம்ல, அந்த கிரேஸ் மார்க்கை மட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம். அவங்க வேணும்னா ரீடெஸ்ட் எழுதிக்கிட்டோம். அப்படி ரீடெஸ்ட் எழுத அவங்க விரும்பலைன்னா கிரேஸ் மார்க் போனதுக்கு அப்புறம் மீதி என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க்கே அவங்க மார்க்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இப்படி ரீடெஸ்ட் வந்தாலுமே 1563 மாணவர்கள் மட்டுமே ஜூன் 23ஆம் தேதி ரீடெஸ்ட் எழுத போகிறாங்க. பாக்கி இருக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள், 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கல்ல, அந்த 24 லட்சம் பேர், அந்த 1500 தவிர மீதி பேருக்கெல்லாம் என்ன கதி? இப்போ இதில் பாதிப்படைந்தவர் அப்படின்னா அது யாராக வேணால் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு எதிர்த்து வீட்டுக்காரங்க, அது மாதிரி உங்கள் சர்க்கிள்லேயே இருக்கும் மாணவர் யாராவது ஒருத்தர் கூட வந்து இந்த நீட் தேர்வு எழுதியிருக்கலாம். பாதிப்படையும் நபராக அந்த மாணவர் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வெறும் 1563 பேருக்கு மட்டும் இதை வந்து மறுதேர்வு நடத்துவது எப்படி சரியாக இருக்கும்? நீட் தேர்வு நடத்தவே கூடாது, நீட் தேர்வுன்ற முறையே நமக்கு வந்து ஆகாது, அது தேவையற்றது அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டாண்டு. ஆனால் ஃபார் த டைம் பீயிங் நீட்டு வச்சு தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா அதையாவது வந்து இந்த ஒரு வாட்டி ஒழுங்காக வைங்க. உடனே வந்து பார்த்தியா நீயே வந்து நீட் தேர்வு வந்து நடத்த சொல்லிட்ட அப்படின்னா வந்து நீட் தேர்வு வேண்டான்றவங்க கூட வந்து கடைசியில் எக்ஸாம் நடத்துறது தானே வைக்கிறீங்க, அப்போ நீட் தேர்வெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்ற அதிமேதாவித்தனமாக யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கான பதில் இதுதான். நீட் தேர்வு சுருக்கமாக, முன்னாடியே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியாக நீட் தேர்வு ஏன் வேண்டாம் அப்படின்றதுக்கு சுருக்கமான பதில். டீட்டெயில்டாக வேணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய வீடியோவை பாருங்கள். நீட் தேர்வு அப்படின்றது வந்து ஒரு வடிகட்டி மாதிரி. இப்போது நம்ம வந்து ஒரு டீ போடுறோம், அந்த டீ போடும்போது கண்டிப்பாக எல்லோரும் டீ போட்டிருப்பீங்க, இல்லை டீ போடுறத பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு வடிகட்டி பயன்படுத்துகிறோம்ல, அந்த வடிகட்டி எதையெல்லாம் வந்து வடிகட்டும்? டீ தூளை வடிகட்டிடும், அதுதான் நம்ம முக்கியமாக. இஞ்சி தட்டி போட்டிருந்தீங்கன்னா இஞ்சி, இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டிருந்தீங்கன்னா அதை வடிகட்டிடும், அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து தங்கும், கீழே வந்து டீ வந்துடும். இது மாதிரி நீட் தேர்வு ஒரு வடிகட்டி. இந்த வடிகட்டி யாரையெல்லாம் வடிகட்டுது? இது வந்து
ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருந்து வரும் மாணவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், இவங்களை எல்லாரையுமே வடிகட்டிட்டு மீதி இருக்கும் ஆட்கள் தான் பணக்காரங்களாக இருக்கணும், இல்லைன்னா நகரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கணும், நகரத்தில் பணக்காரங்க அந்த மாதிரி, அதுலேயும் குறிப்பாக ஆண் மாணவர்கள், இது மாதிரியான ஆட்கள் தான் வந்து ஃபில்டர் ஆகி கீழே வருவாங்க. மீதி ஆட்கள் எல்லாம் இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகாத எல்லாருமே வந்து அந்த வடிகட்டிலேயே தங்கிடுவாங்க. இது மாதிரியான ஒரு முறை தான் நீட் தேர்வு. இது ஏன் அப்படின்னா, கோச்சிங் சென்டர் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஆக்சசிபிள் கிடையாது. கோச்சிங் சென்டர் வந்து அதுக்கே லட்சமாக பணம் கொடுக்கணும். அதுவும் வந்து ஒரே ஒரு வருஷம் 12வது முடிக்கிறோமா, 12வது படிக்கிறப்பவே வந்துட்டு அப்போ சேர்ந்தா போதும், இல்லைனா 12வது முடிச்சதுக்கப்புறம் சேர்ந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வருஷம் அப்படின்றதெல்லாம் பத்தாது. மல்டிபிள் இயர்ஸ் 2-3 வருஷம் வந்து கோச்சிங் சென்டர் போகணும். அதில் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 2 வருஷம்னா 2 லட்ச ரூபாய் ஆகி போயிடுது. 2 லட்ச ரூபான்றது மிகப்பெரிய காசு, எல்லாராலையெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுவே வந்து இன்னும் நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் போனால் ஒரு வருஷத்துக்கே 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாங்குகிற இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்குது. இப்போ அது மாதிரியாக இருக்கும் இன்ஸ்டிடியூட்டுக்கெல்லாம் வந்து எல்லாராலையும் போக முடியுமா? அது முதல் கேள்வி. 2வது கேள்வி, பணமே உங்ககிட்ட இருக்குது. அப்படியே பணம் இருந்தாலும் நீங்கள் நகரத்தை சேர்ந்தவர் அல்ல. நீங்கள் ஏதோ வந்து ஒரு மலை கிராமத்தில் அங்கே ஏதோ ஒரு 100 ஏக்கர் எஸ்டேட் வச்சுக்கிட்டு அங்கே டீ வியாபாரம் இல்லை காஃபி விளைச்சல் இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்தளவுக்கு பெரிய ஆள் நீங்கள். அப்படின்னா கூட நீங்கள் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றதுனாலேயே உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான கோச்சிங் சென்டர் இருக்காது. ஸோ இடத்தை பொறுத்தும் இது மாறும். கிராமப்புறத்தில் இருந்தால் கிராமப்புறத்தில் வந்து ரூரல் ஏரியாக்களில் அந்தளவுக்கு கோச்சிங் சென்டர்லாம் இருக்காது, நகரத்துக்கு தான் வரணும். ஸ்கூல் வந்து அங்கேயே கிராமத்துலேயே ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியிலையோ இல்லை கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துலையோ அரசு பள்ளியிலையோ படிச்சுட்டு கோச்சிங் சென்டருக்காக சிட்டிக்கு வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அது மாதிரியாக அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்குமா? ஸோ அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாணவிகளுக்கு எதிராகவும் இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நீட் தேர்வு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா லட்சமாக பணம் வேணும். அப்படியே கிராமத்தில் இருக்கிறவங்க பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட வந்து சிட்டி வரைக்கும் போயிட்டு படிச்சுட்டு வரணும். இது எல்லாமே வந்து ஒரு பெற்றோராக, அதுவும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோராக என்ன மாதிரியாக பலரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா கல்யாணத்துக்கு உதவும், நகை ஏதாவது வாங்கி சேர்த்து வச்சிடலாம். இப்போது 5 லட்சம் 10 லட்சம்னு நான் செலவு பண்ணி ஒரு வேளை வந்து நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃப் கிடைக்கல, மார்க்கு கிடைக்கல அப்படின்னா அந்த 10 லட்சமும் வீணாக போயிடும், இந்த நகையும் எதுவும் சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும். அப்போ கல்யாண செலவுக்கு அந்த மாதிரி ஏதாவதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படின்னு அப்படி நிறுத்திடுறதும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. கூடவே வந்து ட்ராவல் பண்ணுறது, ஐயோ எப்படிங்க பொண்ணு அனுப்புறது, அவ்வளோ தூரம் தனியாக எப்படி அனுப்புறது அப்படின்னு நினைக்கும் ஆட்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் ஆட்கள் எல்லாம் கூட வந்து நகரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டு வர்றது அப்படின்றத பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ இது மாதிரியாக இது பல்வேறு தரப்பினருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. கூடவே ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்றது. மாநில உரிமை அப்படின்றது வந்து தமிழ்நாடுன்ற மாநிலத்துக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களை எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று. ஏன்னா இந்தியாவிலேயே அதிகம் படித்தவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இல்லையா கேரளாவாச்சு அப்படின்னலாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அது மேபி வந்து லிட்ரஸி ரேட்டில் இருந்திருக்கலாம். இன்றைக்கும் கூட வந்து தமிழ்நாட்டை விட ஒப்பீட்டளவில் லிட்ரஸி ரேட்டு கேரளாவில் கணிசமான அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் உயர்கல்வி யார் டிகிரி அதிகமாக படிச்சிருக்காங்க? 12வது முடிக்கிறாங்க இல்லையா, 12வது முடிச்சுட்டு டிகிரி எத்தனை பேர் அதிகமாக சேர்றாங்க, அந்த சேரும் மாணவர்கள் டிகிரி எத்தனை பேர் முடிக்கிறாங்க, இந்த கணக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேர் வந்து இந்தியாவிலேயே அதிகம் பேர் டிகிரி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி படிக்கிறது, மாஸ்டர்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கிறது, இதுவுமே தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்த மாதிரியாக கல்வி தரத்தில் ரொம்ப முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. அதே மாதிரி அதிக மருத்துவர்களை ஏற்கனவே வந்து உருவாக்கி வச்சிருக்கிறதும் தமிழ்நாடு தான். மருத்துவ குறியீடுகள், சுகாதாரம் சார்ந்த குறியீடுகள் எதில் பார்த்தாலும் டாப் 3க்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து யாரும் டிக்டேட் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் மாநில உரிமை சார்ந்தது, மாநிலத்தோட அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் இது எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாணவர்களுக்கு தாங்கிட்ட இருக்கிற வரி பணத்தில் தாங்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வைத்து கொண்டு மாணவர்களை உருவாக்குகிறது, அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது. பிரைமரி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் எல்லாமே வந்து மாநில அரசு கொடுக்க முடியும். அதற்கு ஏற்றாற்போல் அவ்வளவு கல்லூரிகளை அவ்வளோ பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ
இந்த பள்ளிக்கூடத்துக்கு இல்லைன்னா இந்த மருத்துவக் கல்லூரிக்கு யார் வரணும் அப்படின்றத நீங்கள் ஏன் முடிவு பண்ணணும்? தமிழ்நாடு அரசே அதை முடிவு செய்து கொள்ளும். தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் அரசுக்கு தெரியும் யாருக்கு எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்றிய அரசு இதில் தலையிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு அப்படின்றது கண்ட்ரோலில் தான் வந்து கல்வி இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது. எமர்ஜென்சி டைமில் தான் அதை வந்து எடுத்துட்டாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதை மறுபடியும் மாநில அரசு பட்டியலுக்கே மாற்றிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். இது மாநில அரசு சார்ந்தது, மாநில உரிமை சார்ந்தது அப்படின்ற காரணத்தினாலையும் நீட் தேர்வு தமிழ்நாடு எதிர்க்குது. இது மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு பல்வேறு காரணங்களுக்காக நீட் தேர்வை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. அது கூடவே வந்து இதில் இவ்வளவு முறைகேடுகள், இவ்வளவு ஆள்மாறாட்ட பிரச்சனைகள், டீச்சர்ஸே வந்து இந்த மாதிரியாக மார்க் போடுறதுக்காக லஞ்சம் வாங்கிக்கிட்டு இல்லைன்னா வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதும் நீட் தேர்வுக்கான எதிர்ப்புக்கு அதிக வலுவை சேர்க்கிறது. மற்ற மாநிலங்களும் வந்து இப்போ நீட் தேர்வை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டத்திற்கு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.